நீங்கள் வந்து எப்பாவது உங்களுடைய நண்பருடைய வெற்றியை பார்த்து பயந்துருக்கீங்களா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அப்படி இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். எதுக்காக பயந்தீங்க, அவருடைய எந்த வெற்றிக்காக உங்களுக்கு பயம் ஏற்பட்டுச்சுன்றதை கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போது இந்த பயம் அப்படின்றத நீங்கள் வந்து ஒரு நல்ல எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி உங்களோட வாழ்க்கையோட தேவைக்கும் முன்னேற்றத்துக்கும் பயன்படுத்த முடியும். இல்லை அதனுடைய தாக்கத்தினாலேயே வந்து உங்களுடைய முன்னேற்றத்தை நீங்கள் தவற விட்டுக்கிட்டு உங்களுடைய எண்ணங்களை நெகட்டிவாக மாற்றி டிப்ரெஸ் ஆகவும் முடியும். ஸோ இந்த வீடியோட பர்பஸ் என்னென்னா, அப்படி ஒரு எண்ணம் நமக்குள்ளே ஏற்படுறதுக்கான காரணம் என்ன, அதை எப்படி உங்களுக்குள்ளே சரி செஞ்சுக்கிறது அப்படின்றது தான். இப்போது நண்பர்னு நான் இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொன்னேன். நண்பர் மட்டும் கிடையாது, நமக்கு நெருங்கின உறவுகள் வெற்றி அடையும் போது நமக்கு ஒரு சின்ன ஃபியர் ஏற்படலாம், நெகட்டிவ் தாட்ஸ் நமக்கு வரலாம். இல்லை நம்ம கூடயே ஒர்க் பண்ணிருக்க கலீக் நமக்கு முன்னாடி ப்ரொமோஷன் வாங்கும்போது நமக்கு ஒரு சின்ன டிப்ரெஷனோ ஒரு ஃபியரோ ஏற்படலாம். நம்மளை சுற்றி இருக்கிற ஆட்கள், நம்ம கூடயே இருக்கிற ஆட்கள் நம்ம நிலையிலிருந்து கொஞ்சம் உயரும் போது நமக்குள்ளே ஏற்படுற அந்த பதட்டம், அந்த ஒரு பயம், அது ஏன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். அதை எப்படி சரி செஞ்சுக்கிறதும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த வீடியோவோட பர்பஸ். நம்ம சேனலில் வந்து ரொம்ப நாளாக லா ஆஃப் அட்ராக்ஷன், இந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் பற்றி நிறையா பேசியிருக்கோம். நம்ம எண்ணங்களை எப்படி சரியாக வச்சுக்கிறது, இப்போது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை, நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிற வாழ்க்கை நமக்குள்ளே ஏன் வருது, ஏன் இந்த மாதிரி ஒரு முன்னேற்றமோ ஒரு தடையோ நம்ம லைஃப்பில் ஏன் நடக்குது அப்படின்றதான் இந்த சேனலில் பேசிகிட்டு இருக்கோம். இது வரைக்கும் வீடியோஸ் பார்க்காம இருந்தீங்கன்னா பழைய வீடியோஸ் நீங்கள் செக் பண்ணலாம். பொதுவாக நம்ம நண்பர் இல்லை ரொம்ப பிடிச்ச ஒரு ஆள், நம்ம கூடயே இருக்கிற ஒரு ஆள் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு முன்னேற்றம் அடையும் போதோ ஜெயிக்கும் போதோ கண்டிப்பாக நமக்குள்ளே சந்தோஷம் ஏற்படும். நம்ம அதை அப்ரிஷியேட் பண்ணுவோம். அவங்களுக்காக நமக்குள்ளே ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி ஏற்படுறதெல்லாம் நியாயமான ஒன்று தான். ஆனால் அதையும் தாண்டி நமக்குள்ளே ஒரு பதட்டம், ஒரு பயம் உருவாகிறதும் நிறைய இடங்கள் உண்மையாக நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. இது எனக்கும் அனுபவம் இருந்திருக்கு. நான் வேலைக்கு போயிட்டு இருந்த நேரத்தில் சில பேர் வந்து என் கூட இருக்கிற இல்லை நண்பராக இருக்கிற ஒருத்தர், வேலை இடத்துல நண்பராக இருக்கிற ஒருத்தர் வந்து கொஞ்சம் டெவலப்மெண்ட் பார்க்கும்போது, இல்லை ஒரு ப்ரொமோஷன் ஏற்படும் போது, ஒரு சேலரி ஹைக் அப்படிங்கிறப்போ நமக்கு அது நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு மேபி நம்மக்கிட்ட என்ன குறை இருக்குதுன்னு சம்டைம்ஸ் யோசிக்கலாம். ஆனால் அதே சமயம் நமக்குள்ள ஒரு ஃபியர் கண்டிப்பாக உருவாகும். ஏன் நமக்கு அது டெவலப்மெண்ட் கிடைக்க மாட்டேங்குது, நம்மளும் அந்த எஃபர்ட் போடுறோம்ல, நமக்கு ஏன் அது லேட் ஆகுதுன்ற ஒரு கேள்வி இருக்கும். முக்கியமாக எனக்கு இந்த ஃபியர்லாம் எப்போ வந்துச்சு அப்படின்னா, என்னுடைய நண்பர்கள் இன்னொரு பெட்டரான கம்பெனிக்கு போகும்போது, இன்னும் பெட்டரான சேலரிக்கு போகும்போது கண்டிப்பாக அந்த ஃபியர் நானும் பார்த்துருக்கேன். இது மாதிரி நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு இருந்திருக்கலாம். நான் வேலையை பற்றி மட்டும் பேச நினைக்க வேணாம், லைஃப்பில் சில டெவலப்மெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ் இல்லை உங்கள் பிரதர் ஒரு வீடு வாங்குறாரு, திடீர்னு உங்கள் கூடயே பேசி பழகிட்டு இருந்த ஒரு ஸ்கூல்மேட் இன்றைக்கி கார் வாங்கியிருக்காரு. இது வந்து நேராக தான் சொல்லணும் அவசியம் இல்லை. நீங்கள் ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸில் பார்ப்பீங்க, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் பார்ப்பீங்க, இல்லை யாராவது சொல்லி கேள்விப்படுவீங்க, குரூப்பில் ஏதாவது ஷேர் பண்ணப்படும். இந்த மாதிரி நம்ம சோஷியலி கனெக்டாக இருக்கிறோம் அப்படிங்கிறப்போ எல்லாத்தோடைய அப்டேட்டும் எல்லாருக்கும் தெரியும். நம்ம கூட இருக்கிற ஒருத்தர் வந்து நம்ம நிலையில் இருக்கிற வரைக்கும் நமக்கு இந்த பதட்டம் வராது. நம்மளை தாண்டி நம்மளுடைய ஃபினான்ஷியல் ஆர் மெட்டீரியலிஸ்டிக் தேவைகள்லேருந்து அவர் கொஞ்சம் வேறுபடுறாரு, இல்லை ஒரு கெரியர் டெவலப்மெண்ட் வருது. சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாம் ஒன்றா இருப்போம், திடீர்னு பார்த்தா ஒருத்தருக்கு மேரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, பட் அது நமக்கு டிலே ஆகிட்டு இருக்கும். இந்த மாதிரி லைஃப்பில் எந்த ஒரு டெவலப்மெண்ட்டுக்குமே நமக்கு ஒரு ஃபியர் வர்றதுக்கான காரணம் அப்படின்றது கம்பேரிசன். அதாவது நம்மளை அறியாமல் அந்த இடத்துல ஒரு நண்பருக்காக சந்தோஷப்படுறதையும் தாண்டி நமக்குள்ள ஒரு கம்பேரிசன் க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். இதில் வந்து என்ன மேக்ஸிமம் நடக்குது அப்படின்னா, நான் ஃபியர்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதையும் தாண்டி நமக்குள்ளே செல்ஃப் டவுட் உருவாக ஆரம்பிக்கும். அடுத்தது சம்டைம்ஸ் டிப்ரெஷன் வரும். நமக்குள்ளே ஃபியர்னு ஒரு விஷயம் உருவாகும்னு சொன்னேன், கூடயே வந்து செல்ஃப் டவுட் வரும். நிறைய டிப்ரெஷன் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நிறையா நேரங்கள் இது நடந்திருக்கு நிறைய பேருக்கு. சில நேரங்களில் மோட்டிவேஷனும் ஏற்படும். அப்போ அவர் நல்ல வேலைக்கு போகும்போது, ஒரு புது கார் வாங்கும்போது நம்மளும் பண்ணலாமே அப்படின்ற அந்த ஒரு பாசிட்டிவ் சைடும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் முதல் சொன்னேன் தெரியுமா, ஃபியர், டிப்ரெஷன், செல்ஃப் டவுட், இதுதான் வந்து ஃபஸ்ட் நம்ம மைண்டில் பாப்பப் ஆகும். பிகாஸ் நம்மளே அறியாமல் நம்ம கூட இருந்த நபர் நம்ம கூடயே இருந்தார், ஒரே மாதிரி இருந்தோம், திடீர்னு அவர் மாறும்போது நமக்குள்ளே அந்த கம்பேரிசன் மூடு க்ரியேட் ஆகும். இது ஹெல்த்தியான ஒன்றா இல்லை வந்து அன்ஹெல்த்தியான்றது பார்த்திங்கன்னா, இந்த லாஸ்ட் ஒரு விஷயம் சொன்னால ஒரு மோட்டிவேஷன் க்ரியேட் ஆகி ஒரு வேலை தேட நம்மளும் ஆரம்பிப்போம், இல்லை நம்மளும் கார் வாங்குறத பற்றி யோசிப்போம், இல்லை நம்மளும் வந்து இந்த உறவை சரி செஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்ப்போம். அப்படிங்கிற மோட்டிவேஷன் கொஞ்சம் பாசிட்டிவான சைடு. நெகட்டிவான அவுட்கம் அப்படின்றது டிப்ரெஷன்லேயே இருந்துட்டு பயத்தோடையே வந்து அந்த உறவையே வந்து வித்தியாசமாக பார்க்க ஆரம்பிக்கிறது, இதெல்லாமும் நடக்கும். நிறையா கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நேரங்கள் நீங்கள் வந்து
பாசிட்டிவாகவும் டியூன் பண்ணிக்கலாம், நெகட்டிவாகவும் டியூன் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறப்போ ஒருவேளை அதிகம் உங்களுக்கு நெகட்டிவிட்டி க்ரியேட் ஆகுதுன்னா நீங்கள் ஒரு சில கேள்விகளை உங்களுக்குள்ளே கேட்குறதன் மூலமாக இந்த பிரச்சனைக்குள்ளேருந்து, இந்த எண்ணத்துக்குள்ளேருந்து நீங்கள் வெளியே வர முடியும். முதல் கேள்வி என்ன நீங்கள் கேட்டுக்கலாம் அப்படின்னா, அந்த பர்சனுடைய சக்ஸஸ், அவங்களுடைய வெற்றி என்ன விதத்தில் உங்களுடைய பயத்துக்கு காரணமாகுதுன்னு பார்க்கணும். அது எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, இப்போ ஒரு ப்ரமோஷன் வாங்கியிருக்காருன்னா அதில் உங்களுக்கு என்ன ஒரு பயம் ஏற்பட போகுது, உங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை ஏற்பட போகுது, அதன் மூலமாக உங்களுக்கு என்ன நேரடியாக பிரச்சனைகள் வருதுன்னு பார்க்கணும். உண்மை சொல்லப்போனால் ஒரு நண்பரை பிரிய போகிறோம், இல்லை மாதிரி சப்போர்ட்டை பிரிய போகிறோன்றதுலாம் எமோஷ்னல் சைட். ஆனால் க்ரோத் பர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்கன்னா அவரோட முன்னேற்றம் அவர் வாழ்க்கையை பெட்டர் பண்ணும்போது உங்களை எங்கேயுமே டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல நம்மளும் அந்த மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு ஒரு கோர்ஸ் படிக்க போகிறேன், இல்லை நானும் சில ஜாபில் அப்ளை பண்ணி பார்க்க போகிறேன்னு பாசிட்டிவாகவும் போகலாம். இந்த கேள்வி கேட்கும்போது உங்களுக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப் ஃபார் தட் இஷ்யூ உங்களுக்கு புரியும். அதாவது என்ன கனெக்ஷன் அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே இருக்காது. அடுத்தவங்களுடைய வெற்றி நம்மளை எங்கேயும் பாதிக்காதுன்னு புரிஞ்சுப்பேன். ஸோ முதல் கேள்வி, நம்ம இன்றைக்கி ஏதோ ஃபியர்ஃபுல்லாக திங்க் பண்ணுறோம்ல, திடீர்னு ஏன் நம்ம யோசிக்கிறோம், அவங்க வெற்றி நம்மளை என்ன பண்ண போகுது, நமக்குள்ளே ஒரு நல்ல விஷயத்தை உருவாக்கலாம், இல்லாட்டி அதை தூக்கி போட்டு நம்ம லைஃப் எப்படி பெட்டராக வச்சுக்கிறதுன்னு பார்க்க போகலாம். அது மாதிரி முதல் கேள்வி இதை நீங்கள் கேட்டு பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிளைண்டாக அவங்கள கம்பேர் பண்ணிவிட்டு ஒரு ஜெலஸாவோ இல்லை ஒரு நெகட்டிவாக சிந்திக்கிறத விட இந்த மாதிரி நேரடியாக எனக்கு என்ன அதில் கனெக்ஷன் இருக்குதுன்னு யோசிக்கும் போது மேபி அங்கேருந்து நீங்கள் சீக்கிரம் வெளியே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்த விஷயம் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டாக போகணும். அப்படின்னா அவங்க எப்படி வெற்றி அடைஞ்சாங்க, அவங்க எப்படி அதில் ஜெயிச்சாங்கன்றதை நம்ம போய் புரிஞ்சுக்கிட்டு அந்த வழிகளை நம்மளும் பயன்படுத்த பார்க்குறது. இது செகண்ட் ஸ்டெப்புன்னு சொல்கிறத விட இது ஒரு கேள்வியாக கேட்டுக்கணும். இப்போ அவன் ஜெயிச்சிருக்கான், அவனால் பண்ண முடிஞ்சிருக்கு, என் கூடயே இருந்த ஒரு நண்பர் இல்லை உறவு இல்லை என்னோடய அண்ணா தம்பி அவங்க ஒன்று பண்ணியிருக்காங்கன்னா அவங்க அதுக்கு ஒரு கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்கள்ல. அப்போது அவங்களோட வெற்றிக்கான வழிகள் என்ன நம்மளும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதையே நம்ம பின்பற்றுறதுக்கு கூட நீங்கள் முயற்சி பண்ணலாம். அப்போது ஒரு சக்ஸஸை தாண்டி அவர் அதை எப்படி அடைஞ்சிருப்பாருன்ற ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் கண்டிப்பாக ஒரு கேள்வியாக ஏற்படும் போது நீங்கள் ஒன்றாவிட்டு நேராக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்லை நீங்களே பார்த்தா புரிஞ்சுக்க முடியும் அவர் என்னெல்லாம் ஸ்டெப் எடுத்திருக்காருன்னு தெரியும். ஸோ அந்த முன்னேற்றத்தில் அவர் எப்படியெல்லாம் அவரோட எண்ணத்தை வச்சுருந்தாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் சரி செய்ய முயற்சி பண்ணலாம். மூணாவது விஷயம் என்ன கேட்கலாம் அப்படின்னா, என் நண்பருடைய வெற்றியில் நான் ரொம்ப ஒரு மாதிரி தாழ்மையாக என்னை யோசித்து பார்க்குறேன். அப்படிங்கிறப்போ அதிலிருந்து நான் என்னை எப்படி வெளியே கொண்டு வர்றது, நான் ஏன் தாழ்மையாக நினைக்கணும், எந்த இடத்துல நான் தாழ்மையாக தெரிகிறேன், எல்லா வகையிலும் நாங்கள் ஒரே மாதிரியான குவாலிட்டிஸோடையும் வாழ்க்கை நிலையோடு இருக்கிறோம், அந்த ஒரு வெற்றி தான் அவருக்கு கிடச்சிருக்கு. அப்போது அதில் நான் தாழ்மையாக வாய்ப்பு இல்லை. ஸோ எப்படி என்னை என்னுடைய மனப்பான்மை, அதாவது தாழ்வு மனப்பான்மையிலேருந்து எப்படி மேலே கொண்டு வரதுன்னு நீங்கள் யோசிக்கலாம். இதுக்கு நான் சொல்கிற ப்ராக்டிசஸ் நிறையா செல்ஃப் லவ் கேளுங்க. உங்கள் லைஃப்பில் எது நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்கன்னு பாருங்கள், அது இன்னும் பெட்டராக பூஸ்ட் பண்ண பாருங்கள். இவ்வளோ நாளாக மேபி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாம், ஃபோக்கஸ்டாக இருங்க. இதெல்லாமே உங்களுடைய தாழ்வானப்பான்மையும் அடுத்தவங்க வெற்றியை பார்த்து இருக்கிற ஃபியரையும் வெளியே கொண்டு வந்துடும். ஸோ அப்படி இருக்கிறப்போ நான் இந்த இடத்துல என்னை எப்படி மேலே கொண்டு வந்துக்கிற கேள்வி நீங்கள் கேட்கணும். எண்ணத்தால் சொல்கிறேன். அடுத்து நாலாவது விஷயம் கொஞ்சம் சைக்கலாஜிக்கலாகவும் இருக்கும், நமக்கு அந்த மூமெண்ட்டில் பண்ணுறது கஷ்டமாகவும் இருக்கும். அவங்களுடைய வெற்றிகளை கொண்டாடுறது தான் இருக்கிறதுலே ரொம்ப பாசிட்டிவான, அவங்கள சீக்கிரமாக அடுத்த நிலைக்கு நகர்த்துறதுக்கான ஒரு விஷயம். எப்படின்னா, இப்போது ஒருத்தர் நல்ல ஒரு வேலை இல்லை ஒரு நல்ல ஒரு அசட் ஏதோ வாங்கியிருக்காரு. அப்படிங்கிறப்போ நீங்கள் அவரை பற்றி யோசித்து கவலைப்படுறத விட அவரோட சக்ஸஸோடு போய் நின்று நீங்கள் செலிப்ரேட் பண்ணும்போது இது சம்டைம்ஸ் சில பேருக்கு ஹார்டாக இருக்கும். ஏன்னா பின்னாடி ஒரு சின்ன ஒரு சைக்காலஜி இருக்குது. அப்போ நீங்கள் சக்ஸஸை நீங்களும் கூட செலிப்ரேட் பண்ணும்போது உங்கள் கான்ஷியஸ்க்கும் அந்த நிலைக்கு நம்ம போகணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட ஆரம்பிக்கும். உங்கள் 3 நண்பர்கள் இன்றைக்கி ஒரு நல்ல ஜாபில் இருக்காங்க அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் வேலையே போகாமல் இருக்கீங்க, கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்னா, இந்த மாதிரி நண்பர்களுடைய வெற்றியை நீங்கள் செலிப்ரேட் பண்ணும்போது உங்கள் கான்ஷியஸும் அவங்களுக்கு ஈக்குவலாக ட்ராவல் பண்ண பார்க்கும். அப்போது நண்பரோ உறவோ அவங்க வெற்றிகளை பார்த்து நீங்கள் பயமோ பொறாமையோ இல்லை ஒரு கவலையோ ஏற்படுத்திக்காமல் அவங்க சக்ஸஸை அப்ரிஷியேட் பண்ணி நீங்கள் அந்த சக்ஸஸை நீங்களும் செலிப்ரேட் பண்ணுறது, கான்ஷியஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளும் அங்கே போய் நிற்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இன்டர்னல் மோட்டிவேஷனை க்ரியேட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் நீங்கள் மாட்டிக்கும் போது அதை நீங்கள் வெறும் எமோஷ்னலாக மட்டும் ஹேண்டில் பண்ணாமல் கொஞ்சம் அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மோட்டிவேஷன் இல்லை அதில் இருக்க நல்ல விஷயங்களை தேடி பார்க்குறதன் மூலிமா டெஃபினட்டாக உங்களால் அந்த ஒரு இன்சிடெண்ட்டை தப்பாக பார்க்காம ஃபியரோடு பார்க்காம உங்கள் லைஃப்பை நீங்கள் பெட்டர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக கூட பார்க்க முடியும். ஸோ இது நிறைய பேர்த்துக்கு காமனாக நடக்கிற ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு பின்னாடி என்ன ஆகும்னா, சில பேர் ரொம்ப டிப்ரெஸ் ஆகிடுவாங்க, சில பேர் லைஃபே இல்லை அப்படி நினைப்பாங்க. இது ரொம்ப ஒரு மாதிரி
பேசிக்கான ஒரு 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 சின்ன தாட்டு தான். ஆனால் இது எங்கேயோ ஒரு இடத்துல உங்கள் முன்னேற்றத்தை ஒரு 3-4 மாதங்கள் வீணாக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு நண்பரோ உறவோ வெற்றி அடையும் போது முடிஞ்ச அளவுக்கு செலிப்ரேட் பண்ண பாருங்கள். நான் உங்களுக்குள்ளே கேட்டுக்க சொன்ன கேள்விகளை முடிஞ்சால் நீங்கள் கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களால் அதில் இந்த சுச்சுவேஷன்லேருந்து ஈஸியாக ரெக்கவர் ஆக முடியும். நன்றி.